இவர் வந்த உடனே நான் சிஎம், நான் வந்ததெல்லாம் நான் அமெரிக்க மாப்பிள்ளை அதெல்லாம் கிடையாது, நான் நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பேங்கிற மாதிரி எடுத்த உடனே சிஎம் ஆகும்னா அதுக்கு ரோல் மாடல் அவர் காட்டுறது அண்ணாதுரையும் எம்ஜிஆரையும். எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி 25 வருஷம் பயணம் இருக்கு. 1973 திண்டுக்கல் தேர்வில் மாயத்தேரன் நிப்பாட்டி இடைத்தேர்தலை ஜெயிக்கிறாரு. வந்த ஆட்சி, அதாவது அதிமுக ஆரம்பிச்சு 6 மாத குழந்தையா இருக்கிற அதிமுக திண்டுக்கல் இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மாயத்தேவர் வெற்றி பெறாரு. நீங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்துச்சு, இவர் தாவேக்க தொடர்ந்த பிறகு புறக்கணிச்சார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வந்துச்சு, புறக்கணிச்சார். நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, புறக்கணிச்சார். நான் நேராக சட்டமன்றத்தை நிற்பேன், நீங்கள் தைரியமானவர், நீங்கள் உண்மையிலே உங்களை மக்கள் ரசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க, நீங்கள் மக்களை நேசிக்கிறீங்கன்னா நின்றுக்க வேண்டியதானே. அதிமுக ரோல் மாடலாக காட்டுறீங்கல்ல, ஈரோடுகையும் விக்கிரவாண்டியும் நின்றுக்கணும், நாடாளுமன்றத்தில் நின்று உங்களுடைய பெரும்பான்மை நிரூபிச்சுக்கணும். ஒரு பூம் காட்டுறாங்க 20%, 25%. உங்களுக்கு விஜய்க்கு ஒரு அறிவு இருக்கு, விஜய் ஒரு ஆற்றலாளர், விஜய் கருத்தியலாளர், விஜய் எல்லா கொள்கையும் உள்வாங்கியிருக்காரு, தமிழ் மக்கள் மேல அவருக்கு மிகப்பெரிய பற்று இருக்கு, தமிழ் பற்று இருக்கு அப்படின்னா எதற்காக ஆதவர்ஜுனா, எதற்காக ஜான் ஆரோக்கியசாமி, எதற்காக பிரசாந்த் கிஷோருடைய அறிவுரை, ஜான் ஆரோக்கியசாமியோட அறிவுரை, அதுவும் ஆதவர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமுடைய அறிவுரை கேட்டு தான் ஒருத்தர் செயல்படுவார்னா அந்த தலைவர் எவ்வளவு ஆபத்தான தலைவர் இருப்பாரு. நீங்க அண்ணாதுரையும் கருணாநிதி இப்படி வியூக வகுப்பாளர் வச்சிருந்தாங்களா, ஜெயலலிதா வச்சிருந்தாங்களா, அண்ணன் சீமான் வச்சிருந்தாரா, ஏன் கமலஹாசன் கூட வைக்கலங்க. இவர் வைக்கிறார் அப்படின்னா இவர் காற்று அரசியல் என்பது வேற மாதிரியான அரசியல். ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.